வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். இன்னைக்கு தக்காளி தொக்கு ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். குறிப்பாக இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும். 3/4 கிலோ தக்காளியை நல்லா கழுவிட்டு தொடச்சி எடுத்துக்கோங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இதில் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி, ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பு, சின்ன எலுமிச்சல் சைஸில் புளி சேர்த்து நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஆறுனதுக்கு அப்புறமா தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே ஒரு பேனில் 3/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு இதையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 100 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 20 பல் பூண்டை தட்டி சேர்க்குறேன். பூண்டில் உள்ள ஈரப்பதெல்லாம் மாறி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருக்க தக்காளி விழுது, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. இது வெளியில் தெரிச்சு வரும். மூடி வச்சு வேக வைக்கும் போது பார்த்தீங்கன்னா வெளியில் தெரிக்காது. 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்தளவு திக்கானதுக்கப்புறமா நீங்கள் திறந்து வச்சு ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா திக்காக எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடி 1/2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கலந்து ஒரு 2 நிமிஷத்தில் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மூடி வைக்கணும். ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வெளியே இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா திரும்ப ஒரு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா எண்ணெயுமே பிரிஞ்சு உங்களுக்கு மேலே வந்துடும். இதை வெளியில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் 1 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுவே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். குறிப்பாக நம்ம ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்குலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.